இந்த அரசாங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த அரசாங்கம் ஒரு கைகால் ஆகாத அரசாங்கம். இந்த அரசாங்கம் இந்த அனர்த்த நிலையோடு, இந்த பேரழிவுகளோடு எல்லாம் முடிந்து விட்டது, வேண்டுமென்றால் எங்களிடம் பாருங்கள், நாங்கள் ஆலோசனை தருகின்றோம் என்றெல்லாம் இந்த அரசாங்கத்தை பார்த்து குறிப்பாக சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச தரப்பானது அள்ளி எறிய ஆரம்பித்திருந்தார்கள் பல குறைபாடுகளை. இவர்கள் இரண்டு பேருமே அல்லது எதிரணியினர் எல்லோருமே வாயை மூடிக்கொண்டிருக்கின்ற அளவிற்கு இப்போது அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அறிவிப்பு அமைந்திருக்கின்றது. அத்தோடு நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார், உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டுங்கள், மக்கள் இறந்து விட்டார்கள், மக்கள் வெள்ளத்திலே இருக்கின்றார்கள், நாங்கள் விவாதம் நடத்துவோம் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கையிலே இப்போது கோமாளி கூத்துகளை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. அதே போன்று வடக்கிலும் அவருடைய கூட்டாளி பல கோமாளி கூத்துகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அத்தோடு இந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு அறிவிப்புகள் காரணமாக மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க போகின்றது என்பதுதான் இப்போது மிக முக்கியமான விடயம். இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஒன்று ஏற்பட்டிருப்பதாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய தலைவரும் பேராசிரியருமான பிரதீப் ராஜா அவர்கள் இப்போது தெரிவித்திருக்கின்றார். அவருடைய சமூக வலைத்தள பதிவிலே தான் அவர் இந்த பதிவை இட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த வங்காள விரிகுடாவினுடைய தென்மேற்கு பகுதியிலே, தென்கிழக்கு பகுதியிலே ஒரு காற்றினுடைய சுழற்சி ஏற்பட்டிருக்கின்றதா. அந்தமான் தீவுக்கு தெற்காக இந்த சுழற்சி ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சுழற்சியானது விரிவடைந்து அல்லது இது நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக வரப்போகின்றது. அதாவது மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக மையம் கொள்ள போகின்றதாம். இது இடம்பெற்றால் இலங்கையிலே கடும் மழை நிலவலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே கூட, அதாவது இலங்கையை சூழ உள்ள இந்த வளிமண்டல பகுதிகளிலே கூட காற்றினுடைய நிலையானது மிக மிக ஈரப்பதன் கொண்டதாகவும் அதோடு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் காணப்படுகிறது. வளிமண்டல தளம்பல் நிலை காணப்பட்டு வருகின்றதா. அத்தோடு இந்த தென்கிழக்கு வங்காள விரிகுடா, அதாவது அந்தமான் தீவுக்கு தெற்காக ஏற்பட்டிருக்கின்ற இந்த காற்று சுழற்சியும் அதனோடு சேர்கின்ற போது மீண்டும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய முகநூல் பதிவு ஒன்றிலே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இலங்கைக்கு தொடர்ச்சியாக நேற்று, அதாவது 7ஆம் திகதி முதல் 14ஆம் திகதி வரையிலே கடும் மழை கிடைக்கப் போகின்றது அத்தனை மாகாணங்களிலும் என்ற அடிப்படையில் அவர் தெரிவித்திருந்தார். அதற்கிணங்க நேற்று முன்தினம் கடும் மழை கொட்டி தீர்த்தது எல்லோருக்கும் தெரியும். இலங்கை அதுவும் ஒரு சில பகுதிகளில், வடக்கினுடைய பல பகுதிகளிலும் கடும் மழை கொட்டி தீர்த்திருந்தது நேற்று முன்தினம். எனவே எதிர்வருகின்ற 12, 13ஆம் திகதிகளிலும் கடும் மழை ஏற்படும், கடுமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். அதனோடு சேர்த்து இந்த காற்று சுழற்சியும் மிக பெரும் ஆபத்துக்களை, தாக்கங்களை ஏற்படுத்தலாம். அதிலும் இப்போது இந்த மத்திய மலைநாடு, அதாவது மத்திய மாகாணத்திலே மிக பெரும் பேரழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. கண்டி மாவட்டத்திலே பெரும் பேரழிவுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த அனர்த்தத்திலிருந்து இன்னும் மக்கள் மீளவில்லை. அத்தோடு இந்த மலைநாட்டினுடைய மண் இப்போது ஈரப்பதனோடு தான் இருக்கின்றது. மண் சரிவுக்கான அபாயம் இன்றைய தினம் கூட மண் சரிவுக்கான அபாயம் விடுக்கப்பட்டிருந்தது. எனவே இப்படியான வளிமண்டல தளம்பல் நிலையோடு இந்த காற்றினுடைய சுழற்சியும் சேர்கின்ற போது இது ஒருவேளை தாளமுக்கமாக மாறினாலும் கடும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மழையின் காரணமாக மீண்டும் மண் சரிவுகள் ஏற்படலாம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே மக்கள் அவதானமாக இருங்கள். நான் இதை அச்சமடைய வைப்பதற்காக சொல்லவில்லை என்ற அடிப்படையிலும் இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்ற அடிப்படையிலும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலே இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். காரணம், அந்த அளவுக்கு இலங்கை பேரழிவுக்குள்ளாகி இருக்கின்றது. இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு உயிரிழப்புகளும் சொத்துழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே மலை நாடு என்பது உண்மையை சொல்ல போனால் அழிந்து போய்விட்டது என்று சொல்கின்ற அளவுக்கு மண் சரிவுகள் 215 இடங்களிலே ஏற்பட்டிருக்கின்றன. மிக மிக முக்கியமான விடயம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வரையிலே இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் 4517 வீடுகள் முற்றுமுழுதாக மண்ணுக்குள் புதைந்து போயிருக்கின்றது, அல்லது முற்றுமுழுதாக சேதமடைந்திருப்பதாகவும் 76,066 வீடுகள் பகுதியளவிலே சேதமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலவரப்படி இதுவரையிலே 635 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதிலே கண்டி மாவட்டத்திலே தான் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 234 பேர் கண்டி மாவட்டத்திலும், 2வது இடத்திலே பதுளை மாவட்டத்திலே 90 பேர், 3வது இடத்திலே நுவரெலியா மாவட்டத்திலே 89 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதோடு புத்தளத்திலே 61 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 190 பேர் வரையிலே காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிக மோசமான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றும் மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றது. ஒருவேளை தொடர்ச்சியாக இனிவருகின்ற நாட்களில் மழை தூரமாக இருந்தால், அல்லது மழை பெய்யுமாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இந்த அரசாங்கம் கைகாலாகாத அரசாங்கம்.
இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்ய முடியாத அரசாங்கம், மக்களுக்கு இன்னும் நிவாரணம் போய் சேரவில்லை, அப்படி ஏதும் செய்ய முடியவில்லை என்றால் எங்களிடம் நாட்டை தந்துவிட்டு செல்லுங்கள் அல்லது எங்களையும் அறிவுரைக்கு கூப்பிடுங்கள் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை எள்ளி நகையாடி இருந்தார்கள். அதாவது நகைச்சுவை பாணியிலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச தரப்பெல்லாம் இந்த கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லோருமே வாய்களை பொத்திக் கொண்டு இருக்கின்ற அளவிற்கு இப்போது அனுரகுமார் திசாநாயக்கவனுடைய இழப்பீட்டு தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தான் மிக மிக முக்கியமான விடயம். இவர்கள் இதனை செய்து காட்டுவார்களா? அறிவித்த இழப்பீட்டை இவர்களால் செய்ய முடியாது என்று இப்போது கருத்தை தொடங்கிவிட்டார்கள் எதிரணியினர். ஆனால் இப்போது அந்த எதிரணியினரை, குறிப்பாக சஜித் பிரேமதாசவையும் நாமல் ராஜபக்சவையும் ஒரு கோமாளியாக இப்போது மக்கள், தென்னிலங்கை மக்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பித்திருக்கின்றனர். இதற்கு காரணம், தென்னிலங்கை சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது இவர்கள் இருவரையுமே ஒரு கோமாளியாக மாற்றிவிட்டார்கள் மக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அந்த அளவிற்கு அவர்களுடைய கருத்துக்களும் அமைந்திருக்கின்றது. எனவே இப்போது இந்த நிலை, அதாவது இந்த இடர் நிலையிலே பாதிக்கப்பட்டவர்கள், இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் பல இழப்பீடுகளை அறிவித்திருக்கின்றது. அதிலே மிக முக்கியமாக வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருந்தால், வீடுகள் முழுவதுமே சேதமடைந்திருந்தால் 50 லட்சம் ரூபாய்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு காணிகள் முழுமையாக, இந்த மண் சரிவு காரணமாக காணிகள் இல்லாமலே போயிருக்கின்றது, வீடும் இல்லாமல் போய் உயிரும் இல்லாமல் போய்விட்டது. எனவே காணிகளும் முழுமையாக சேதமடைந்திருந்தால், காணி இல்லாமல் போயிருந்தால் இரண்டுக்கும் சேர்த்து 50 லட்சம், வீட்டுக்கு 50 லட்சம், மொத்தமாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதோடு வீடுகள் பகுதியளவிலே வீடுகள் சேதமடைந்திருந்தால் 25 லட்சம் ரூபாயும், அதோடு இந்த உயிரிழப்புகளுக்கு 10 லட்சம் ரூபாய்கள் வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டது. மேலும் தற்போதைய காலகட்டங்களில் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக, இந்த சேறு தங்கி இருக்கின்ற வீடுகள், மழை நீரினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக 10,000 முதல் 25,000 ரூபாய் வரையிலே ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு இப்போது இன்றைய தினம் ஒரு செய்தி ஒன்றிலே பார்த்திருந்தேன். இந்த வீடுகள், அதாவது தங்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டு, அது அத்தியாவசிய பொருட்கள் பாதிக்கப்பட்டு, அப்படியான பட்சத்திலே அவர்களுக்கு, அதாவது வீடுகளில் இருக்கின்ற உபகரணங்கள், அத்தியாவசிய பொருட்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு 50,000 வழங்கப்பட போகின்றதாம் ஒரு தடவை, ஒரு முறை மாத்திரம். காரணம், அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு என்ற விடயம் வெளியாகி இருக்கிறது. அதோடு வீடுகள் இப்போது கடுமையாக சேதமடைந்து காணிகளும் இல்லாமல் போனவர்கள் அல்லது மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் உள்ள பகுதிகளை அரசாங்கம் கையகப்படுத்த போகின்றதாம். அந்த இடத்துக்கு பதிலாக மாற்றிடங்களிலே தான் மக்கள் குடியேற்றப்பட போகின்றார்கள் என்ற செய்திகளும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு திட்டங்களையும் இப்போது அரசு அறிவித்திருக்கின்றது. எனவே உயிரிழப்புகளுக்கு 10 லட்சம் என்பது உயிர்களுக்கு ஈடு இணை இல்லாத உயிர்களுக்கு இது போதாது. இருந்தாலும் அனர்த்த நிலைகளை கையாள்வதற்கு, மக்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி மக்களை கட்டியெழுப்புவதற்கு, நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கின்றோம் என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்கனுடைய உரையும் அமைந்திருந்தது. எனவே சஜித் பிரேமதாச இப்போது கொஞ்சம் மௌனமாக இருக்கின்ற போது, இன்றைய தினம் நாமல் ராஜபக்ச தன்னுடைய சமூக வலைத்தள பதிவு ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றார். உடனடியாக, அதுவும் பிரதமர் ஹருணி அமரசூரியவுக்கு தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டுங்கள், உடனடியாக இந்த பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டும். காரணம் ஏனென்று பார்க்கின்ற போது, இவர் ஒரு நல்லது சொல்ல போகின்றார் என்று எல்லோருமே எதிர்பார்த்தார்கள். காரணம், அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு தண்ணிக்குள்ளே இருக்கின்றார்கள், மக்கள் இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள், பலர் உயிரிழந்து விட்டார்கள், மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டுங்கள், நாங்கள் அங்கே விவாதம் நடத்துவோம் என்ற அடிப்படையிலே கோமாளி கூத்துகளை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. உண்மையான தலைவன் எப்படி செயல்படுவான்? மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல செல்வார்கள், பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிச் சென்றதற்கான வேலைகளை செய்வார்கள். அதுதான் உண்மையான தலைவன். ஆனால் நாமல் ராஜபக்ச சமூக வலைதளத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார், உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டுங்கள், நாங்கள் விவாதம் நடத்துவோம். அதில் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார், பாராளுமன்றத்துக்குள்ளே, அதாவது அரசு மக்களுக்கு ஒதுக்கிய இந்த இழப்பீடுகளையும் நிவாரணங்களையும் சரிவர செய்கின்றதா என்பதை கண்காணிப்போம், பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய முகநூல் பதிவிலே வெளியிட்டிருப்பதனால் இப்போது அவரை கோமாளி கூத்து காட்ட ஆரம்பித்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் அதிகமாக தென்னிலங்கை ஊடகங்கள் அல்லது தென்னிலங்கை சமூக வலைத்தளங்களிலே இந்த விடயம் அதிகமாக இப்போது பகிரப்பட ஆரம்பித்திருக்கின்றது. அதே தொனியிலே பார்த்தால் வடக்கிலும் அவருடைய நண்பர் ஒருவர் கோமாளி கூத்து காட்டி வருகின்றார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். எனவே இப்படியாக எதிரணியினர் எதை கொண்டு இந்த அரசாங்கத்தை தாக்கலாம் என்று கடுமையாக முயற்சித்து வருகின்ற போதுதான் மஹிந்த ஜெயசிங்க, அதாவது அமைச்சர், அதாவது இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இந்த எதிர்கட்சிகளை அல்லது சஜித் பிரேமதாசவையும் நாமல் ராஜபக்சவையும்
கடும் தொனியிலே எச்சரித்திருக்கின்றார். இந்த அரசாங்கத்திற்கு உண்மையிலே எப்படி ஒரு பேரழிவு வரும் என்று தெரியாது. புயல் உருவாகி இருப்பது முன்கூட்டி அறிவிக்கப்படவில்லை, அல்லது இதனுடைய நிலைமை எங்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக வானிலை அவதானிப்பு நிலையம் மற்றும் இந்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் போன்றவை இதை பற்றி எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் நாமல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசவும் பாராளுமன்றத்துக்குள்ளே சொல்கின்றார்கள் இது முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்று. எனவே அரசாங்கம் மட்டும் மக்களை பாதுகாக்கின்ற இடத்திலே இல்லை, மாறாக ஒவ்வொரு பிரதிநிதிகளும், மக்கள் பிரதிநிதிகள், பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது. எனவே ஏன் இந்த நாமல் ராஜபக்சவும் இந்த சஜித் பிரேமதாசவும் முன்கூட்டியே தங்களுக்கு தெரிந்திருந்த விடயத்தை எங்களுக்கு சொல்லவில்லை அல்லது மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை? எனவே இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கின்றார். விரைவில் இவர்கள் மீது சட்டம் பாயும் என்ற அடிப்படையிலே தெரிவித்திருக்கின்றார். காரணம், அவர்களுடைய கருத்து அப்படித்தான் இருக்கின்றது. அணையை திறந்திருந்தால் அணையை திறக்காமல் விட்டிருக்கலாம் என்ற ஒரு தரப்பு இப்போது இந்த அரசாங்கத்தை குற்றம் சுமத்துகின்றார்கள். அணையை திறந்ததால் தான் இவ்வளவு அழிவுகள் என்று ஒரு தரப்பு குற்றம் சுமத்துகின்றார்கள். அணையை திறக்காமல் விட்டதுதான் இவ்வளவு அழிவு என்று இன்னும் ஒரு தரப்பு குற்றம் சுமத்துகின்றார்கள். எனவே மண் சரிவுக்கும் காரணம் இந்த அரசாங்கம் தான், அணையை திறந்ததால் தான் இவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்பட்டது, அதற்கும் காரணம் இந்த அரசாங்கம் தான் என்றெல்லாம் இப்போது சஜித் மற்றும் நாமல் தரப்பு கடுமையாக இந்த அரசாங்கத்தை சாடி வருகின்ற போதுதான் அதற்கு இப்போது மஹிந்த ஜெயசிங்க பதிலளித்திருக்கின்றார். அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, இவர்களுக்கு முன்கூட்டி இது தெரிந்திருந்தால் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க போகின்றோம் என்று இப்போது இவர்களுடைய வாயை அடைக்க செய்வதற்காக இந்த திட்டம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். மேலும் பாடசாலை மீண்டும் ஆரம்பிக்கின்ற திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 16ஆம் திகதி பாடசாலை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 23ஆம் திகதி மீண்டும் விடுமுறை வழங்கப்பட போகுதுதான். எதிர்வருகின்ற 16ஆம் தேதி பாடசாலை ஆரம்பிக்கப்படுகின்றது. அது எதிர்வருகின்ற 22ஆம் தேதி வரையிலே குறிப்பாக பாடசாலை கற்பித்தல் நடவடிக்கைகள் இடம்பெறாதாம். பாடசாலைகளை சுத்தம் செய்தல் மற்றும் பாடசாலைகளுக்கு மாணவர்களுடைய வரவுகளை அவதானித்தல், மாணவர்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுதல் என்று மாணவர்களுடைய உளநிலையை மேம்படுத்துதல் தொடர்பாக விடயங்கள் தான் இடம்பெறுமே ஒழிய பாடத்திட்டங்கள் இடம்பெறாது. மாறாக 16ஆம் தேதி பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 23ஆம் தேதி வருட இறுதி விடுமுறை விடப்படும் என்றும் 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி ஆண்டு 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்ற விடயமும் இப்போது கல்வி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பாடசாலை 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.